இப்போ வந்து கோன் காம்ப்ளெக்ஸ்னால் வந்து இது வந்து அக்கர் இந்த லங்ஸில் வந்து வரக்கூடியது. இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் டிசீஸ். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கிரானுலோமான்னு இருக்கா, கிரானுலோமான்னு ஒன்று இருக்கும். இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு ஹெல்தி அண்ட் அன்ஹெல்தி பார்ட்டு. இது வந்து ஒரு லங்ஸ் தான். இட் இஸ் எ ப்ரெசன்ஸ் இந்த பல்மனரி லீஷன் அப்படி சொல்லுவாங்க. பல்மனரி லீஷன், கோன் லீஷன், கோன் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இஸ்கிலேட்ரல் ஹெல்லர் லிம்ஃப் நோடு. இஸ்கிலேட்ரல் ஹெல்லர் லிம்ஃப் நோடு வந்து இன்வால்மெண்ட் வந்து நடக்கிறது. ரேடியோகிராஃபிக்கலாக வந்து நம்ம வந்து டிடெக்ட் பண்ண முடியும். இஸ்கிலேட்டர்னால் வந்து இஸ்கிலேட்னால் ஒரு பக்கமாக வந்து ஹெல்லர் லிம்ஃப் நோடு வந்து வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கமாக வந்திருக்கக்கூடியது. இது வந்து கோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபைண்டிங்கில் வந்து ப்ரைமரி டியூபர்குலோசிஸாக வந்து இருக்குது. ரேடியோகிராஃபிக்கலி பார்த்தோன்னா ப்ரைமரி டியூபர்குலோசிஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து பல்மனரி டியூபர்குலோசிஸ் வந்து இது வந்து கிரானுலோமா இருக்குது. காசஸ் ஆஃப் நெக்ரோசிஸ், நிறைய காசஸ் ஆஃப் நெக்ரோசிஸ் இருக்குது. அன்ஹெல்தி பார்ட்டன் இருக்குது இந்த சைடு. இது வந்து கோன் ஃபோக்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோன் ஃபோக்கை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹெல்லர் லிம்ஃப் நோட் இருக்குது. கோன் ஃபோக்கை அஃபெக்டட் ஹெல்லர் லிம்ஃப் நோட் வந்து மேலே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தீஸ் வந்து கோன் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இது பேத்தோஃபிசியாலஜி எப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் வந்து என்டர் லங்ஸில் வந்து என்டர் ஆகி இந்த மேக்ரோஃபேஜ் டு ஆல்டர் த பாகோசைட்ஸ் வந்து பண்ணுது. இந்த மைக்கோபாக்டீரியம் வந்து இன்ஹிபிட் த ஃபியூஷன் ஆஃப் அப்புறம் லைசோசோமோட ஃபியூஷனை வந்து இன்ஹிபிட் பண்ணி டு கிரியேட் அதுக்கப்புறம் வந்து லோக்கலைஸ்டு இன்ஃபெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணுது. ப்ரைமரி டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தின் 3 weeks later the gonorrhea or around the infectionாக மாறுது. The tissue inside the granuloma அதுக்கப்புறம் கிரானுலோமா டை இன் தி காசஸ் ஆஃப் நெக்ரோசிஸ் இது குரோனி ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இது இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். இது வந்து டயக்னோசிஸ் எப்படின்னா செஸ்ட் எக்ஸ்ரே எடுப்பாங்க. இது வந்து அதுக்கப்புறம் வந்து சப் ப்ளூரல் ஸ்பேஸு, அப்பர் பார்ட் அண்ட் லோவர் பார்ட் ஆஃப் மிடில் அண்ட் அப்பர் லம்பில் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்பிரேட் டெஸ்ட் பண்ணுவாங்க. கல்ச்சர் வந்து பார்ப்பாங்க ஸ்வாப் எடுத்து. இப்போ ட்ரீட்மெண்ட் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா ரிஃபார்ம்ஃபிசின், ஐசோனியாசிட் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து சேம் டே டிபி ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. நெகட்டிவ் ப்ரெஷர், அதுக்கப்புறம் ரூம் டு அவாய்ட் த டிரான்ஸ்மிஷன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் ப்ரெஷர் ரூம் இருக்குது. அவாய்ட் த டிரான்ஸ்மிஷன் இருக்கிற இடத்துல வந்து அவாய்ட் பண்ணி இருந்துக்கிறணும். கொனோரியா இருக்கும். காசஸ் ஆஃப் நெக்ரோசிஸ் வந்து நிறையாவே இருக்கும், அதை சொல்கிறாங்க.